அன்பிற்கும் உண்டோ! பிரைஸ் கேன்யான் நேஷனல் பார்க். 8ஆம் வகுப்பில் விழுப்புரம் பள்ளியில் தொடர்ந்து படிப்பதற்காக அங்கே ஒரு தனியார் விடுதியில் சேர்த்தார்கள். ஒரு ரெட்டியார் குடும்பம் விடுதியை நடத்தினார்கள். சாந்தி அக்கா, அவர் கணவர் தண்டபாணி, 8 வயது மகள் சூர்யா. சூர்யா கான்வென்ட்டில் படிப்பதற்காக ரெட்டியார் குடும்பம் சொந்த கிராமத்தை விட்டு விழுப்புரத்துக்கு குடிபெயர்ந்து விடுதியை நடத்தினார். எல்கேஜியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லா வயதிலும் மொத்தம் 10 பேர் தங்கியிருந்தோம். மாதம் 500 ரூபாய். 10 பிள்ளைகளுக்கு சாந்தி அக்காவே சமையல். என் வீட்டில் நான் சொன்னதுதான் மெனு. முதல் நாள் காலை உணவே எனக்கு பிடிக்காத வெண்பொங்கல். வீட்டை நினைத்து ஏக்கமாக இருந்தது. விடுதியில் சேர்ந்த 1 மாதம் கழித்து ஒரு செவ்வாய்க்கிழமை என்னை பார்க்க அம்மா வந்தார். மழையில் ஒழுகிக் கொண்டிருந்த கூரை மொத்தமாக இடிந்ததைப் போல ஓடிப்போய் கட்டிப்பிடித்து பயங்கர அழுகை. அம்மாவோடு வீட்டிற்கு கிளம்பிவிட்டேன். 3 நாட்கள் வீட்டில் ஒரே ஆட்டம். சர்க்கரை பொங்கல், பால்கோவா என கேட்டதெல்லாம் கிடைத்தது. விடுதி வேண்டாம், இங்கேயே இருந்து விடலாம் என்று தோன்றியது. சனிக்கிழமை காலை மூங்கில் துறைப்பட்டு பள்ளியை மீண்டும் போய் பார்த்தேன். அதே ஓட்டுக்கட்டிடம், அதே 70% முதல் மதிப்பெண். இங்கேயா? இதிலா? முடியாது. மறுநாள் விழுப்புரத்துக்கு கிளம்பிவிட்டேன். அங்கேதான் ரேஷன் கடை, வார சந்தை, மளிகை கடை, சீட்டு பிடித்தல், வரவு செலவு பட்ஜெட், கடன் வசூலிப்பவர்களின் வசவு, விடுதி வாடகைக்கு அங்கிருந்த கிராமத்து பிள்ளைகளின் பெற்றோர்கள் படும் கஷ்டம், அக்கம்பக்கம் நடக்கும் குடும்ப அடிதடி என வெளி உலகம் அறிமுகமானது. அங்கே இருந்த 3 வருடங்களும் சாந்தி அக்கா மிக நன்றாக பார்த்து கொண்டார். திருமணமான புதிதில் வேலையின் பொருட்டு சில நாட்கள் பிரமோதினியை விட்டு பிரிய நேரிடும். பெட்டியை எடுத்து வைக்கும் போதே அவள் முகம் வாட ஆரம்பித்துவிடும். வீட்டிலிருந்து விமான நிலையம் கிளம்பும் போது அழுகை கொட்டும். நமக்காக ஒருவர் அழுவதும், நாம் ஒருவருக்காக அழுவதும் வாழ்வின் உன்னதங்களில் ஒன்று. ஆனால் பிரிவு துயர்களில் அம்மா, மனைவி, பிள்ளைகள் அழுவது ஒரு வகையில் இயல்பானது. அங்கே காதல், பாதுகாப்பு உணர்வு என அன்பின் கைகளில் பல ஆயுதங்கள் இருக்கின்றன. தாள்கள் எளிதில் உடைபடும். இந்த கண்ணீரை விட மேலும் உயர்ந்த கண்ணீர் எது? மே 24, 2022 செவ்வாய். கிளென்டேல் வீடு ஆப்பிள் தோட்டத்தின் நடுவில் இருந்தது. காலையில் ஸ்ரீராமும் ராஜனும் ஆள் உயர ஆப்பிள் மரங்களையும் அருகில் இருந்த ஓடையும் பார்த்துவிட்டு வந்தார்கள். இங்கே ஒரு முருகர் கோவில் கட்டணும் என பின்புறம் இருந்த குன்றை காட்டி ஒரு பூரிப்புடன் சொன்னார் ஸ்ரீராம். நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி வீடுகள் அனைத்துமே அழகானவை. பல நாட்கள் தங்க வேண்டும். ஒரு இரவு மற்றும் தூங்கி எழுந்து போக வேண்டும் என்றால் ஏதாவது மோட்டலே போதும் என்றார் ஜே. உண்மைதான். 3 மோட்டல் அறைகளும் ஏர்பிஎன்பி வீடும் கிட்டத்தட்ட ஒரே விலைதான் வருகிறது. பிரெட், ஆம்லெட், வாழைப்பழங்கள் காலை உணவு. 10 மணிக்கு கிளென்டலிலிருந்து கிளம்பினோம். வழக்கம் போல ஸ்ரீராம் தான் ஓட்டுநர். நெடுஞ்சாலை வளைந்து வளைந்து உயரமான நிலங்களில் ஏற ஏற சேஜ் ஃப்ரெஷ் புதர்கள் மண்டிய பச்சை நிற நிலம் மணற்பாறைகளின் மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்திற்கு மாறியது. பிரம்மாண்டமான கோட்டை நுழைவாயில் போன்ற இயற்கையான பாறை வளைவுகளின் வழியே கார் சென்றபோதே ஏதோ ஒரு தீம் பார்க்குள் நுழையும் குழந்தைகளின் குதூகலம் தொற்றிக்கொண்டது. ஜேர்னி த்ரூ டைம் என்று பெயரிடப்பட்ட இந்த சாலை ஊட்டா SR12 அமெரிக்காவின் மிக அழகிய சாலைகளான ஆல் அமெரிக்கன் ரோடுகளில் ஒன்று. தொடர்ச்சியாக சாலையின் வலதுபுறம் கார்ட்டூன்களில் வரும் பெரிய பெரிய காளான் போன்ற பாறைகள் வந்தன. செங்குத்தாக அடுக்கி வைத்த கோபி மஞ்சூரியன் போன்றவை. செந்நிற செதில் புற்றுக்கள் 5 மாடி கட்டிடம் அளவிற்கு உயரமானவை. சிவப்பு, ஆரஞ்சு, காவி, மஞ்சள், வெள்ளை என விதவிதமான நிறங்களில் பாறைகள். பிரமிட் வடிவில் சில, செங்குத்தான தூண் போல சில, நாகரபாணி கோபுரம் போல சில. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக காற்றும் மழையும் பனியும் உருவாக்கியவை. உண்மையில் இந்த சாலையில் போவது ஒரு கால பயணம்தான். இந்த இடத்தின் பெயர் ரெட் கேன்யான். செம்பாறைகளின் இடையே டக்ளஸ் பீர், பாண்டரோசா பைன், ப்ளூ ஸ்ப்ரூஸ் என கூம்பு வடிவ கிறிஸ்மஸ் மரங்கள். மரங்கள் முழுவதும் அலங்கார விளக்குகள் போல முட்டை வடிவ காய்கள். எல்லாமே ஊசி இலை மரங்கள்தான் என்றாலும் சீனர்களின் இயற்கையான ஸ்ட்ரெயிட் ஹேர் போல இருப்பது பைன் மரங்கள். கொத்தாக ஊசி இலைகள் கொஞ்சம் வளைந்து தொங்கும். இந்தியர்களின் ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் செய்த கம்பி முடி போல் இருந்தால் அது ப்ளூ ஸ்ப்ரூஸ். நண்பகலில் பிரைஸ் கேன்யன் தேசிய பூங்காவிற்கு போய் சேர்ந்தோம். வெயிலினால் தலைக்கு தொப்பி தேவைப்பட்டது. அதே சமயம் மிக உயரமான நிலம் என்பதால்
ஓரளவு நல்ல குளிரும் இருந்தது. கோடை விடுமுறை இன்னும் துவங்காததால் கூட்டம் அதிகமில்லை. தேசிய பூங்காக்களிலேயே இது சிறிய பூங்கா. பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான இடம்தான் இருக்கிறது. காரை நிறுத்திவிட்டு சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நோக்கி நடந்தோம். 20 நிமிடம் ஒரு குட்டி மேட்டில் ஏறினோம். ஒரு மாபெரும் குதிரை லாட வடிவில் அரைவட்ட மலை விளிம்பு. கீழே நூற்றுக்கணக்கான கூம்பு வடிவ பாறைகள். கடலுக்கடியில் இருக்கும் பவளப்பாறை நிலம் அப்படியே மேலே வந்தது போல. ஆரஞ்சு, சிவப்பு, பிங்க், வெள்ளை, மஞ்சள், சாக்லேட் என நிறக்கலவைகளாலான தூண்பாறைகள். மேல் கூரையில்லாத ஆயிரங்கால் மண்டபம் போல நிலம். அடுக்கடுக்கான பாறை சுவர்கள். ஏதோ அறுவை சிகிச்சைக்காக பிளவுபட்ட வயிறு. தேவாலய கோபுர பாறைகள் எல்லாம் ஏதோ மகாநாட்டிற்கு கூடி நிற்பது போல நிற்கின்றன. ஒவ்வொன்றும் அடுக்குமாடி கட்டிடங்கள் அளவிற்கு உயரமானவை. பெரிய விளம்பர பலகையின் கீழ் உள்ள ஒரு பொடி எழுத்துகள் போல மனிதர்கள், குதிரைகள் அவற்றின் இடையே வருவது தெரிந்தது. கிராண்ட் கேன்யன் போல இது நதியால் உருவாகவில்லை. மழையும் உருகும் பனியும் பாறையை செதுக்கி உருவானது. தோர் கடவுளின் சுத்தியல், முதலை, சுவர் சாளரங்களால் என பற்பல பாறை வடிவங்கள். முன்பு பார்த்த ரெட் கேன்யன் ஒரு 2 நிமிட முன்னோட்டம் என்றால், இந்த பிரைஸ் கேன்யன் முழு நீள திரைப்படம் போல இருந்தது. நான் பிரைஸ் கேன்யனுக்கு வருவது 3வது முறை. 12 வருடங்களுக்கு முன்பு முதல் முறை வந்தேன். 6 நண்பர்களுடன். சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு மாலை கிளம்பி லாஸ் ஏஞ்சலில் ஒருவரை ஏற்றிக்கொண்டு மாற்றி மாற்றி இரவெல்லாம் கார் ஓட்டியபடி இங்கே வந்தோம். கார் ஓட்ட கற்றுக்கொண்ட புதிது. பயண திட்டமிடல் எல்லாம் என் நண்பர் ஸ்ரீதரும் அவர் மனைவியும் பவானியும். மற்றவர்கள் எல்லாம் பேச்சுலர்கள். எல்லோருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது. படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்து கையில் காசு சேர துவங்கி இருந்தது. புத்தம்புதிய காருடைய சக்கரம் போல தரையில் தேயாமல், பளபளப்பு குறையாமல், முனைகள் மழுங்காமல் இருந்தோம். ஒரு தலைமுறையை மயக்கிய மெக்கானாஸ் கோல்டு திரைப்படத்தில் ஓல்டு டர்க்கி பசார்ட் பாடல் படமாக்கப்பட்ட இடம் பிரைஸ் கேன்யன் தான். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி, ஜெயமோகன் இந்த படத்தையும் அதன் துவக்கமாக வரும் பாடலையும் அதில் காட்டப்பட்ட நிலத்தையும் பற்றி விரிவாகவும் பரவசமாகவும் எழுதியிருக்கிறார்கள். நான் அப்பொழுது பிரைஸ் கேன்யனை புகைப்படத்தில் கூட பார்த்ததில்லை. இந்த இடத்தில் வித்தியாசமான அழகை பார்த்தபடி 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்தேன். நண்பர்களுக்கு திருமணமாகி அவரவர் வேலையில் மூழ்கி தொடர்புகள் இல்லாமல் குறைந்து பின்பு தொடர்பே இல்லாமல் ஆனது. லாட வளைவின் ஒரு முனையில் இருந்து மற்றொரு முனைக்கு நடந்து சென்ற பொழுது அந்த நண்பர்கள் எல்லாம் நினைவிற்கு வந்தார்கள். அடுத்து இங்கிருந்து நேராக லாஸ் வேகஸ். தேசிய பூங்காவை விட்டு வெளியேறியதும் செல்போனில் சிக்னல் கிடைக்கவில்லை. தவறாக எதிர் திசையில் சென்று பின்பு கூகுள் மேப் வேலை செய்தவுடன் திரும்பி வந்தோம். ஸ்ரீராம் க்ரூஸ் மோடில்தான் பெரும்பாலும் காரை ஓட்டுவார். ஆக்சிலரேட்டர் மீது கால் வைக்க தேவையில்லை. ஸ்டீரிங்கை மட்டும் பிடித்தால் போதும். அப்படி ஓட்டினால் மட்டுமே ஆயிரக்கணக்கான மைல்கள் இவ்வளவு தூரம் ஓட்ட முடியும். ஆனால் திடீரென்று வேகம் குறைவான சாலைகள் வந்தால் அதிவேகமாக சென்று விடுவோம். மீண்டும் ஒருமுறை போலீஸில் மாட்டினோம். நேற்று நள்ளிரவில் மாண்டிசெலோ நகரில் நுழையும் போதே திடீரென்று ஒரு போலீஸ்கார் எங்களை சிவப்பு நீல விளக்கை சுழலவிட்டு எங்கள் பின்னால் தோன்றியது. புடிச்சிட்டான் என்றார் ஸ்ரீராம். வேகத்தை குறைத்து சாலையின் ஓரமாக நிறுத்தினார். கடுமையான முகத்துடன் வந்த காவலர் ஓட்டுநரின் கண்ணாடியை தட்டி இறக்கச் சொன்னார். காவலருக்கு தெரியுமாறு ஸ்ரீராம் கைகளை ஸ்டீரிங்கில் வைத்துக் கொண்டார். துப்பாக்கி எல்லாம் எதுவும் வைத்திருக்கவில்லை என உறுதி செய்தபின் ஓட்டுநர் உரிமம், காப்பீடு முதலியவற்றை தரச் சொன்னார். தன்னுடைய காருக்கு திரும்பி ஸ்ரீராம் கடத்தல்காரர், கொள்ளைக்காரர், தீவிரவாதி எல்லாம் இல்லை என்று தன்னுடைய கணனியில் தேடி உறுதி செய்த பின் மீண்டும் எங்கள் காரை நோக்கி வந்தார். டஃப்பா இருக்கான், ஒரு வார்னிங்கோட விட்டுருவான் என்றார் ராஜன். சொன்னதைப் போல வேகமாக போகிறீர்கள், ஒரு எச்சரிக்கையோடு விடுகிறேன் என்றார். ஆனால் இன்று போய் நாளை வா என்பதைப் போல நேற்று கட்ட வேண்டிய தண்டத்தை இன்று கட்டினோம். இன்றும் வேகமாக சென்று மாட்டிக்கொண்டோம் என்று சிரித்தபடியே வந்த வேறு ஒரு காவலர் அபராதம் போட்டுவிட்டார். மதிய உணவிற்கு கேன்யான் டைனர் என்ற கஃபேயில் சாண்ட்விச்சுகள் சாப்பிட்டுவிட்டு கிளம்பினோம். நிலம் கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. கொலராடோ மற்றும் யூட்டா மாகாணம் வண்ண வண்ண நிலங்கள் மறைந்து புழுதி நிறைந்த நிவாடா மாகாணத்திற்கு நுழைந்தோம். 8 திசையும் பாலைதான். காரில் ஸ்பீடாமீட்டர் மட்டும் அதிகரிக்கும். ஆனால் எதிரில் அதே மலைகள், அதே கண்கூசும் வெயில், பக்கத்தில் அதே கார்கள், அதே வானம். நீண்ட நேரத்திற்கு
ஜே தவிர எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். ஒரு குட்டி புழுதி சூறாவளி சாலையை கடந்தது. அதில் நுழைந்து சென்றோம். அவரிடம் ஆயுர்வேதம் குறித்த கேள்விகளை கேட்டுபடி வந்தேன். ஜே ஆயுர்வேத வைத்தியராக வேண்டும் என்பது அவரது பெரியப்பா விரும்பினார் என்றார். மாலையில் லாஸ் வேகஸ் நகரில் நுழைந்தோம். ஸ்ட்ரிப் எனும் ஒளி வெள்ளத்தால் நிரம்பிய பிரதான சாலையில் விமான நிலையங்கள் அளவிற்கு பெரிய காசினோக்கள். ஸ்ட்ரிப் அருகிலேயே ஏர்பிஎன்பி தங்கும் வீடு. ஜன்னல், கதவு என கிரில் கம்பிகளால் பலமான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குப்பைகளும் அகற்றப்படாமல் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிந்தன. அமெரிக்காவில் கிரில் கம்பிகள் இருக்கும் ஏரியா என்றாலே அடிதடி, துப்பாக்கி சூடு நடக்கும் ஏரியா என்று அர்த்தம். எத்தியோப்பியா உணவகத்தில் சாப்பிடச் சென்றோம். மெல்ல அசைந்தாடி ஒரு வெயிட்டர் பெண் வந்து ஆர்டர் எடுத்தார். கூட்டம் பெரிதாக இல்லை. நீண்ட நேரமானது. திரும்பி திரும்பி பார்த்தாலும் கைத்தட்டி அழைத்தாலும் உணவு வருவது போல தெரியவில்லை. எல்லோருக்கும் ஒரே தட்டில்தான் உணவு. தோசை போல இருக்கும் இன்ஜீரா, விதவிதமான கறிகள். ராஜனும் விஜய் சத்யாவும் இன்று இரவு அவரவர் ஊருக்கு கிளம்புகிறார்கள். விஜய் சத்யா இரவு வாஷிங்டன் டிசிக்கு கிளம்புகிறார். விஜய் பிஎஸ்ஜி கல்லூரியில் சீனியரும் கூட. வாஷிங்டன் டிசி நகரில் தமிழ் விக்கி துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு விஜயின் பங்களிப்பும் காரணம். வாஷிங்டன் டிசி தமிழ்ச்சங்கத்தில் விஜய் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் ராஜனுடன் பயணம் செய்வதில் எனக்கு முதலில் ஒரு தயக்கம் இருந்தது. ராஜனின் இசை அறிவில் 10ல் 1 பங்கு இருந்த பாடகர்கள் போட்ட சீன் அப்படி. எங்கள் கல்லூரியில் டெக் மியூசிக் என்ற இசைக்குழு உண்டு. டாப்பர்கள், விளையாட்டு வீரர்கள், மைக்ரோசாஃப்டில் வேலை கிடைத்தவர்கள் எல்லோரையும் விட இசைக்குழுவில் உறுப்பினர்கள் கல்லூரிகளில் அதிக புகழுடையவர்கள். ஆனால் கல்லூரி முடிந்த பிறகு அவர்களுக்கு மீண்டும் ஒரு மேடை அமைவது எளிதல்ல. கைத்தட்டி உற்சாகமூட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பதில்லை. அமெரிக்காவிற்கு வந்த பிறகு தமிழர்களின் இசை தெரிந்தவர்கள் கோவிலிலோ லைட் மியூசிக்கிலோ ஏற்கனவே தெரிந்த கர்நாடக இசையோ சினிமா பாட்டையோ தான் பாடுகிறார்கள். மேற்கத்திய இசையை கற்றுக்கொண்டு சிம்பொனியில் ஃபியூஷன் இசை ஆல்பங்களை வெளியிடுபவர் வெகு சிலர் இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரே ஒருவர் ராஜன்தான். பயணத்தின் முதல் நாளிலேயே உங்களுக்கு எப்படி சிம்பொனி இசை ஆர்வம் வந்தது என்று கேட்டேன். 8-9 வயதில் கர்நாடக சங்கீத வயலின் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். கிண்டி பொறியியல் கல்லூரியில் பொறியியல் முதுகலை படித்த பின்பு காக்னிசன்ட், சான்சா, விப்ரோ போன்ற கம்பெனிகளில் வேலை பார்க்கும் பொழுது அங்கிருந்த இசைக்குழுக்களில் ட்ரம்மராகவும் வயலினிஸ்டாகவும் இருந்தேன். சென்னையில் மென்பொருள் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த இசை போட்டியில் வென்றோம். பிறகு அந்த நிறுவனத்தின் விளம்பரத்துக்கு ஒரு ஃபியூஷன் இசை துணுக்கு உருவாக்க முடியுமா என்று கேட்டபோது அதை உருவாக்க முதல் முறையாக சென்னையில் மியூசிக் ஸ்டுடியோவில் நுழைந்தேன். நான் அந்நிறுவனத்தில் இருந்து 1 வருடத்தில் விலகிவிட்டாலும் நான் உருவாக்கிய இசையை 2015ஆம் ஆண்டு வரை பயன்படுத்தினார்கள். அமெரிக்கா வந்த பிறகு மென்பொருள் துறையில் வேலை பார்த்து கொண்டே மேற்கத்திய இசையை கற்றுக்கொள்வதற்காக நிறைய மேற்கத்திய லைவ் மியூசிக் நிகழ்ச்சியில் ட்ரம்ஸ் வாசித்திருக்கிறேன். நம் மரபிசையை பத்திரமாக தீப்பெட்டிக்குள் அடைத்து வைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி எனக்கு உண்டு. அதன் வெளிப்பாடுதான் நான் செய்யும் முயற்சிகள் எல்லாம் என்றார். ஒயிட் சாண்ட்ஸ் தேசிய பூங்காவில் இருந்து வரும்பொழுது ராஜன் ஒரு இசை கோர்வையை முணுமுணுத்து செல்போனில் பதிவு செய்து கொண்டார். இந்த பயணத்தில் 2 பாடல்களாகது உருவாகி இருக்கும். எல்லோரும் சிரிச்ச முகமா இருக்கிறப்பவே ஒரு போட்டோ எடுத்துக்குவோம் என்றார் ராஜன். ஏன் இப்படி சொல்கிறார் என்று நினைப்பதற்குள்ளே அவருடைய கண்கள் மின்ன ஆரம்பித்தது. கலங்கி கண்ணீர் கொட்டியது. எழுந்து சென்று ஜேவை கட்டித் தழுவி முகத்தை துடைத்து மூக்கை உறிஞ்சி பெருமூச்சு விட்டார். சில நிமிடங்கள் கழித்து நிதானத்திற்கு வந்தது போல தோன்றியது. ஆசிரியர் அல்லது குருவை விட்டு பிரிவதில் வரும் அழுகை என்பது அபூர்வம். வெண்முரசிற்கு இப்படி ஒரு இசை அமைப்பதென்றால் அது பெரிய அன்பின் வெளிப்பாடு இல்லையா? மீண்டும் ஒரு முறை ஜேவை கட்டிப்பிடித்து விடைபெற்று கொண்டார். நின்றனர், கிடந்தனர், பிரிந்தனர். லாஸ் வேகஸ். லாஸ் வேகஸ் மீட்டாஸின் பொன்னகரம், சூதாட்ட நகரம், ஸ்ட்ரிப் கிளப்புகளின் நகரம், வணிக கூடுகைகளின் நகரம், கேளிக்கைகளின் தலைநகரம். ஒரு தொழில் கூடுகைக்காக அலுவலக நண்பர்களுடன் லாஸ் வேகஸிற்கு 10 வருடங்களுக்கு முன்பு முதல் முறை வந்தேன். பல்கலைக்கழகங்களில் போக்குவரத்து துறை கூட்டமைப்பின் வருடாந்திர கூடுகை. பிரமிட் வடிவில் கட்டப்பட்ட லக்சர் விடுதியில் தங்கினோம். சிக்கனமான பட்ஜெட். 3 வருடன் அறையை பகிர்ந்து கொண்டேன்.
ஒரு நிமிடம் வந்து விடுகிறேன் என்று சொல்லி அலுவலக நண்பன் பிரையான் பெரின் வேகமாக நாங்கள் கடந்து வந்த சூதாட்ட மேசையை நோக்கி சென்றான். 10 நிமிடத்தில் திரும்பி வந்த பொழுது பிளாக் ஜாக்கில் $300 ஜெயித்து விட்டேன் என்று வட்டமான பிளாஸ்டிக் சிப்களை காட்டினான். எப்படி? நான் சீட்டுகளை பார்த்து விட்டேன். பிரையன் சிறுவயதிலிருந்தே வேகஸுக்கு கணக்கற்ற முறை வந்துள்ளான். ஒவ்வொரு நாள் இரவும் அவன் எப்பொழுது அறைக்கு திரும்புகிறான் என்றே தெரியாது. அவன் வென்ற பிளாஸ்டிக் சிப்புகளின் எண்ணிக்கை கூடியபடியே இருந்தது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். மிட்டாஸின் கை பிரையனுக்கு என்றான் துருவ். 3வது நாள் காலையிலேயே பிரையன், போதும், இந்த நகரம் ஆளை மாற்றிவிடும். இப்பொழுதே கிளம்ப வேண்டும். உடனே உடனே என்று விமான முன்பதிவை மாற்றி அப்பொழுதே கிளம்பி சென்றான். மே 24, 2022 செவ்வாய். விமான நிலையத்தில் ராஜனை விட்டுவிட்டு வந்தபோது எல்லோரும் சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். உணவு வருவதற்கு மிக தாமதமாகிவிட்டது. வெனீஷியன் கேசினோவிற்கு போனோம். வெனிஸ் நகரம் போல வடிவமைக்கப்பட்ட கேசினோ அது. உள்ளே ஒரு செயற்கை ஆறு ஓடுகிறது. கொண்டோலோ படகு சவாரி உண்டு. செயற்கை ஒளி வானம், மேகம் என எப்பொழுதும் பகல்தான். தரைத்தளம் கேசினோ, மற்றவற்றில் ஷாப்பிங் மால் மற்றும் விடுதிகள். ஸ்ரீராம் படீரென்று இருந்தார், பிறந்தநாள் கொண்டாடும் சிறுவன் போல. லாஸ் வேகஸ் வந்தா $100 செலவு பண்ணிடுவேன். கஷ்டப்பட்டு கட்டிருக்கானுங்கல்ல. கைக்குட்டை ஆடையாக அணிந்த பிங்க் நிற சிறகுகள் உடைய 2 அழகிகள் வந்தார்கள். பறக்கும் முத்த புகைப்படத்திற்கு $40 பிளம்மிங்கோ கேசினோவிற்கு தர வேண்டும். டிப்ஸ் பத்தாது என்று மேலும் $20 கேட்டார்கள். ஸ்ரீராம் மகிழ்ச்சியாக பணம் தந்தார். சீசர் பேலஸ் கேசினோவில் பிளாக் ஜாக், போக்கர் என சீட்டாட்ட மேசைகள் களை கட்டியது. சிவப்பு சீருடை அணிந்த ஆண்களும் பெண்களும் மேசைகள் முன்பு நின்றிருந்தார்கள். தட்டுகளில் மதுக்கோப்பையோடு அழகிகள் வலம் வந்தார்கள். மக்கள் நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். காசை கரைப்பதற்கு. அழகிகளின் இளமையும் உடல் பருமனும் கேசினோக்களின் தரத்தை பொறுத்தது. விளையாடுவதற்கு போக்கர் சிப்ஸுகளை வாங்கி வந்து விளையாட அழைத்தார். வேறு யார்? நம்ம ஸ்ரீராம் தான். ஜெய விளையாட மறுத்தார். அருணாக்கா தலையை மட்டும் அசைத்தார். எப்படி காசை கொட்டி வச்சிருக்கானுங்க என்றார் அருணாக்கா. அவருடைய இறுகிய முகம் இரவு அறைக்கு திரும்பும் வரை இழகவே இல்லை. அவருக்கு மொத்த லாஸ் வேகஸும் பிடிக்கவே இல்லை. ஆஸ்திரேலியாவிலும் ஒரு கேசினோ போனோம், அவளுக்கு பிடிக்கலை என்றார் ஜே. ஸ்ரீராமும் பிரமோதினியும் ஸ்லாட் மிஷின்களை பொத்தான்களை அழுத்தியும் ஹேண்டில் பார்களை பிடித்து இழுத்தும் சிப்ஸுகளை வேகமாக தீர்த்து முடித்தார்கள். ஸ்ரீராமை பார்த்து, காசு செலவு பண்ணி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற ஒருத்தரை இப்பதான் பார்க்குறேன் என்றார் ஜே. பின்ன கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்கள. ஆயிரக்கணக்கான டாலர்களை வைத்து விளையாடும் விஐபி அறைகளை கடந்து சென்றோம். இங்கே கோடிகளில் சூதாடி பணத்தை விட்ட நம்பூர் விஐபிகளை பற்றி சொன்னார் ஜே. உள்ளே பூக்களால் ஆப்பிரிக்க காடு போல அலங்கரித்திருந்தார்கள். பெரிய ஒட்டகச்சிவிங்குகள், குரங்குகள், கிளிகள். புகைப்படம் எடுத்து திரும்பினோம். வெவ்வேறு கேசினோக்கள் உள்ளே நுழைந்து சென்றோம். துணை வேண்டுமா என்ற விளம்பர போர்டுகளை கொண்ட வேன்கள் சாலையில் சுற்றி வந்தது. கோவிட் காலத்திற்கு முன்பு போர்டுகளில் உள்ளே இருந்து அவ்வப்பொழுது மேலாடையின்றி பெண்கள் வந்து செல்வார்கள். சென்ற முறை வந்தபோது ஒரு 50 வயது தடியரோடு குட்டி கவுன் போட்ட மாடல் போல ஒரு பெண் சென்றாள். ஹிஸ் கெயின் மை லாஸ் என்றார் காரை அடைத்தபடி இருந்த வெள்ளைக்கார ஊபர் டிரைவர். ஸ்ப்ளங் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறீங்களா என்றார் என்னிடம். பார்த்தாலே தெரியுதே, அதான் நெத்தியிலே இழுத்திருக்கிய ஒரு கோடு. கவுண்டமணி டைலாக் நினைவிற்கு வந்தது. இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் பொண்ணுங்களோட இருந்துட்டு போகலான்னு வந்தேன் என பக்கத்தில் இருந்த கருப்பர் சொன்ன பதிலை சொல்லியிருக்க வேண்டும். கெத்தாக இருந்திருக்கும். எவ்வளோ பட்ஜெட் என்று அவர்கள் உரையாடல் தொடங்கியது. பெலாஜியோ காசினோவின் முன் இருந்த இசை நீரூற்றை பார்த்தோம். குட்டி ஏறியது. 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை இசைக்கு ஏற்ப நீர் நடனமிடும். கலர் கலராக ஒளி விளக்குகள். எதையுமே கண்டுக்காம இருக்குது பாருங்க என்றார் ஜே. அத்தனை ஒளி காட்சிகளுக்கு நடுவே நீரில் அசையாமல் ஒரு வாத்து மிதந்து சென்றது. அமெரிக்காவில் 1930களில் பெரும் பொருளியல் வீழ்ச்சி ஏற்பட்டது. வேலை இழந்து பலர் தெருவிற்கு வந்தார்கள். வீழ்ச்சியில் இருந்து மீள்வதற்காக பெரிய கட்டுமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. கொலராடோ நதியின் குறுக்கே கட்டப்பட்ட ஹூவர் அணையும் அதில் ஒன்று. இந்த அணை கட்டுமானத்தில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான ஆண்களின் பொழுதுபோக்கு தேவைக்காக உருவான நகரம்தான் லாஸ் வேகஸ். சூதாடும் வெறி பாலைவனத்தின் நடுவே ஒரு அசுர நகரமாக மாற்றி வைத்திருக்கிறது. லாஸ் வேகஸையும் ஹூவர் அணையையும் பார்க்கும்போது
எகிப்திய மெம்சிப்ஸ் நகரும் கீசா பிரமிடும் தான் நினைவுக்கு வரும். வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொன்னாலும் அடிமைகளை அடித்து வேலை வாங்கி எல்லாம் கீசா பிரமிடை கட்டியிருக்க முடியாது என்றே தோன்றும். பேராசைகளை தூண்டிவிட்டு கட்டியிருப்பார்களோ என்று நினைப்பேன். லாஸ் வேகஸின் பளபளா ஸ்ட்ரிப்பிற்கு பிறகு ஒதுக்குப்புறமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு புகழோடு இருந்த சர்க்கஸ் போன்ற காசினோக்கள் ஸ்லாட் மிஷின்கள் முன் அமர்ந்து இரவு முழுவதும் கிழங்கள் சிகரெட் பிடித்தபடி பொத்தான்களை அழுத்தி விளையாடும். மனிதர்களைப் போலவே காசினோக்களுக்கு மூப்பும் பிணியும் உண்டு. லாஸ் வேகஸ் குபேரன்களின் அழகாபுரி. இங்கு வருபவர்களை மாற்றும் தன்மை இந்த நகரத்திற்கு உண்டு. பெரிதாக இழந்தாலும் சிரிப்புடன் தான் இருப்பார்கள். லாஸ் வேகஸில் ஒரே $1 மட்டுமே சூதாடியதாக கற்றதும் பெற்றதும் தொடரில் சுஜாதா எழுதியிருந்தார். நான் அவரை விட கஞ்சம். நான் லாஸ் வேகஸுக்கு வருவது இது 5வது முறை. $1 கூட சூதாடியதில்லை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தங்கப் புதையல்களை தேடி ஓடும் போதையே எனக்கு போதுமானது. சில கதவுகளை திறக்காமல் இருப்பது எனக்கு நல்லது. வையம் தகழியாய். மோகாவே பாலைவனம். 1497 வாஸ்கோடகாமா திடீரென்று ஒரு நாள் போர்ச்சுகலில் இருந்து கிளம்பி ஆப்பிரிக்காவை சுற்றி இந்தியாவிற்காக மாற்று கடல் வழியை கண்டுபிடித்து விடவில்லை. அது அவர்களுடைய நூற்றாண்டு கனவு. 3 தலைமுறை அரசர்கள், 3 தலைமுறை மாலுமிகள், கொள்ளையர்கள், வணிகர்களும் படிப்படியாக மேற்கு ஆப்பிரிக்க கரையை அறிந்து அடைந்த வழிதான் அது. அன்றைய போர்ச்சுகல் சட்டப்படி சொத்துரிமை, அரசர் அளிக்கும் பட்டம் அனைத்தும் மூத்த மகனுக்கே உரிமையானது. மற்ற மகன்களும் மன உறவிற்கு வெளியே பிறந்தவர்களும் போருக்கோ அல்லது கடல் பயணத்துக்கோ போக வேண்டும். அதன் ஒரு பகுதியாக 1469ஆம் ஆண்டு போர்ச்சுகல் அரசர் டான் அல்போன்சா மேல் ஆப்பிரிக்க கடற்கரை வணிகத்தை பெர்னாவோ கோமஸ் என்பவருக்கு 6 வருட ஏகபோக உரிமையை தருகிறார். கூடவே ஒவ்வொரு வருடமும் ஆப்பிரிக்க கடற்கரையை 100 லீக் 500 மைல்களை புதிதாக கண்டடைய வேண்டும் என்ற ஒப்பந்தத்துடன் சில ஆண்டுகளில் மேற்காப்பிரிக்க பகுதிகளில் இருந்து தங்கச் சுரங்கங்களை கைப்பற்றி தங்கத்தை கப்பல்களில் ஏற்றி போர்ச்சுகலுக்கு கொண்டு வருவார்கள். கப்பலாக வரும் தங்கமும் புதையல் தேடும் சாகச பயணங்களும் கடற்கொள்ளை கதைகளும் அன்று துவங்கின. இன்று வரை பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன், டோம்ஸ் ரைடர் என்ற ஹாலிவுட் சுற்றி கொண்டே இருக்கிறது. கலிஃபோர்னியாவில் கோல்டு ரஷ் கதையை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. 1840களின் இறுதியில் கலிஃபோர்னியாவில் கோல்மா என்ற இடத்தில் தங்கம் கிடைக்கிறது என்ற செய்தி பரவி உலகமெங்கும் இருந்து கலிஃபோர்னியா நோக்கி மக்கள் குவிகிறார்கள். சீன மொழியில் கலிஃபோர்னியாவின் பெயர் ஷின்ஜான், பொன்மலை. அன்று துவங்கி கோவிட் காலம் வரை கலிஃபோர்னியாவிற்கு மக்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக தான் மக்கள் தொகை சரிந்திருக்கிறது. அமெரிக்க கிழக்கில் இருந்து வரும் வழியாக ரூட் 66 மதர் ரோடு பெரும் பாலைவனத்தை கடந்து கலிஃபோர்னியாவில் நுழையும். மே 25, 2022 புதன். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திற்கு அருகில் உள்ள இர்வைனில் ஸ்ரீராமின் வீடு இருக்கிறது. 5 மணி நேர கார் பயணம். லாஸ் வேகஸை காலையில் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இரவில் பார்த்த இடத்திற்கு நேர்மாறாக வேறு இடம் போல் இருக்கும் என்றார் ஸ்ரீராம். அருகில் உள்ள டெத் வேலி தேசிய பூங்காவை சுற்றி செல்லலாமா என்றும் யோசித்தோம். மாபெரும் பாலைவனம் அது. லாஸ் வேகஸின் ஜிகில் புகிலை விட எனக்கு பிடித்தது டெத் வேலி தான். ஆனால் பல நாட்கள் தொடர்ந்து கார் பயணம். டெத் வேலியை சுற்றி சென்றால் 8 மணி நேரம் ஆகிவிடும். மேலும் நாங்கள் போகும் வழியில் வரும் மோகாவே பாலைவனமும் டெத் வேலி போலத்தான். ஆகவே நேராக ஸ்ரீராமின் வீட்டுக்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்தோம். வேகஸில் இருந்து கிளம்பிய 1 மணி நேரத்தில் நெவாடா மாகாணத்திலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு நுழைந்தோம். சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் தண்ணீர் தெளித்தால் புஷ் என்று தண்ணீர் கொப்பளித்து ஓடி துளி துளியாய் மறையும். லாஸ் வேகஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் சாலை ஒரு சூடான தோசைக்கல். எதிரே வந்த கார்கள் ஒரு ஒளிப்பந்து போல வந்து வெந்து ஆவியாக மறைந்தன. ஆளுயர ஜோஷுவா கள்ளி மரச்செடிகள்,
தென்படத் துவங்கின. டெவில்ஸ் பிளேகிரவுண்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மொகாவே பாலைவனத்தின் வடக்கு எல்லை. உலகில் வெப்பமான பகுதிகளில் இது ஒன்று. ஜூலை மாதத்தில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் தகிக்கும். தொலைவில் தவிட்டு நிறத்தில் சோடா பவுண்டைன் என்ற மலைத்தொடர் கலங்களாக ஆவி போல ஆடியது. தோசைக்கல் சாலையில் கானல் நீர் குளங்கள் தோன்றி மறைந்தன. டெக்சஸின் பொட்டல்கள் கூட இவ்வளவு எங்கேயோ மரங்களும் அவற்றின் நிழல்களில் பாவமான மாடுகளும் தென்படும். கலிஃபோர்னியா வந்த புதிதில் நண்பர்களோடு ஜூலை மாத வெயிலில் டெத் வேலிக்கு போய் கிட்டத்தட்ட பொரிந்து வந்தோம். அமெரிக்கா அளவிற்கு பனிமலை, பாலை, புல்வெளி, பெருநகரங்கள் என வெவ்வேறு நிலக்காட்சிகள், தட்பவெப்ப மண்டலங்கள் உடைய நாடுகள் உலகில் மிக குறைவு. உலகிலேயே அதிக வெப்பம் பதிவான டெத் வேலி பாலைவனம் உறைபனி சிகரமான மவுண்ட் விட்னியும் 50 மைல் தொலைவில் அருகருகேதான் உள்ளன. கனடாவும் ரஷ்யாவும் பரப்பளவில் அமெரிக்காவை விட பெரிய நாடுகள். ஆனால் அவற்றில் பாலை நிலங்கள் இல்லை. சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு இணையாக புவியியல் வேறுபாடுகள் கொண்ட நாடுகள். சீனாவில் பல பகுதிகள் வெளிநாட்டு பயணிகள் செல்ல அனுமதி இல்லை. இந்தியாவிற்கு இவ்வளவு தூரத்தை குறைந்த நேரத்தில் போய் பார்த்துவிட முடியாது. சிறிது ஓய்விற்காக பெரஸ்டோ என்ற ஊரில் நிறுத்தினோம். இங்கே தகிக்கும் பொட்டல்களிலும் மக்கள் வாழ்கிறார்கள். காஃபி, பாத்ரூம் பிரேக்குக்கு பின் மீண்டும் பாலை நில பயணம் தொடர்ந்தது. என் ஆண் நண்பர்கள் அனைவரும் டெத் வேலி மிக பிடிக்கும். கண் நிறையும் பாலை. ஆனால் பெண்களுக்கு யாருக்குமே டெத் வேலி பிடிக்கவில்லை. பனி, பச்சை மலைகள், நீர்வீழ்ச்சிகள் தான் பிடிக்கின்றன. உலோகம் என்ற நாவலில் இலங்கை பிரச்சனை, இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்தும் ஜேவிடம் கேள்விகள் கேட்க அவர் பேசிக்கொண்டே வந்தார். சோவியத் யூனியன் சிதறிய பின்பு அதில் உருவான உக்ரைன், பெலாரஸ் போன்ற குட்டி நாடுகளிடம் பணம் இல்லை. ஆனால் பெருமளவில் ஆயுதங்கள் இருந்தன. வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் தங்கள் எல்லைக்குள் இந்த ஆயுதங்களை நுழையவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தன. எல்லைகளை பலமாக கண்காணித்தன. ரஷ்யாவின் கிழக்கு மூலையில் உள்ள விளாடிவோஸ்டாக் துறைமுகம் மூலம் ஆயுதங்கள் தாய்லாந்திற்கு கடத்தப்பட்டன. தாய்லாந்திலிருந்து ஆப்பிரிக்க உள்நாட்டு போர்க்குழுக்களுக்கு ஆயுதங்கள் கடத்தப்பட்டு விற்கப்பட்டன. இந்திய பெருங்கடலில் இந்த ஆயுத கடத்தலுக்கு பாதுகாப்பும் உதவியும் செய்வதன் மூலம் இலங்கையின் சில அமைப்புகளுக்கு பணம் கிடைத்தது. 90களில் அவர்கள் அடைந்த வெற்றிகள் இந்த செல்வத்தின் அடிப்படையில் அமைந்தவை. அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின் மிக குறைந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இந்த ஆயுத கடத்தல் வலையை உடைத்தது. கடத்தல் பாதுகாப்பு பணம் இல்லாமல் போனதால் சரிவு ஏற்பட்டு இலங்கையின் சில அமைப்புகள் அழிந்தன. அதன்பின் இலங்கைக்கு 2 வழிகள் இருந்தன. வங்கதேசம் போல உற்பத்தி துறையில் கவனம் செலுத்தி பொருள்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறுவது ஒரு வழி. ஆனால் இலங்கை சுற்றுலாவிலும் உள்நாட்டு கட்டமைப்பிலும் கவனம் செலுத்தியது. ஊர் அழுக்காக இருந்தால் சுற்றுலா பயணிகள் வரமாட்டார்கள், பளபள என்று இருக்க வேண்டும். அதற்காக சாலைகள் போடப்பட்டன. மேலும் கட்டுமான வழியை தேர்ந்தெடுத்தால் ஊழல் செய்வதற்கு வசதியாக இருக்கும். மொத்த உள்நாட்டு கட்டமைப்பிற்காக செலவு செய்ததில் 20% ராஜபக்ஷே குடும்பம் கொள்ளையடித்திருக்கலாம். சீனா கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு ஈடாக கொழும்பு துறைமுகத்தை கேட்கிறது. கொழும்பை எப்படி தருவார்கள்? இந்தியா உதவும் என்றே நினைக்கிறேன் என்றார். இந்தியாவின் சொல் கேட்டு தமிழ் அமைப்புகள் ஆயுத போரை விட்டுவிட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்திருந்தால் இப்பொழுது இந்திய உதவியுடன் பல ஆயிரம் கோடிகள் கடன் தந்து இப்பொழுது விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்தது போல மொத்த இலங்கையும் அவர்களின் ஆட்சிக்கு கீழ் வந்திருக்க வாய்ப்புண்டு என்கிறார். பேசிக்கொண்டே மொகாவே பாலைவனத்தை கடந்த பின் ஆரஞ்சு தோட்டங்களும் குட்டை மரங்கள் உள்ள குன்றுகளும் தென்பட துவங்கின. கஹோன் கணவாயில் ஏறி லாஸ் ஏஞ்சல்ஸை நெருங்கினோம். நியூயார்க்கிற்கு அடுத்து அமெரிக்காவின் 2வது பெரிய நகரம் தொலைவில் புகை மண்டலமாக தெரிந்தது. வழியில் குஜராத்திகளின் சுவாமி நாராயண் கோவில் இருக்கிறது. அங்கு போய்விட்டு போகலாம் என்றார் ஸ்ரீராம். கோவிலுக்கு போவது திட்டத்தில் இல்லை. ஷார்ட்ஸுக்கு பதில் பேண்ட் அணிந்திருப்பேன். பளிங்காலான நுண்ணிய வேலைப்பாடுகள். நான் இதுவரை சுவாமி நாராயண் கோவில்களுக்கு எதற்கும் போனதில்லை. இந்த கோவிலை பார்த்து அசந்து விட்டேன்.
சுவர்கள், சாளரங்கள் என செதுக்காத இடமே இல்லை. மதியம் என்பதால் கருவறை மூடப்பட்டிருந்தது. ஒரு குஜராத்தி எங்களுக்கு கோவிலை சுற்றி காட்டினார். வெளியே ஒரு உலகம் இருப்பதே தெரியாமலேயே இவர் இங்கே இருக்கிறார்ல என்றார் ஜே. மத்வர், சைத்தன்யர், சுவாமிநாராயண் கொடுத்து பேசியபடி கோவிலின் பிரசாதக் கடை பகுதிகளுக்கு வந்து இனிப்பு சோமாஸ் வாங்கினோம். துவைதத்தின் தரப்பை ஒரு சிறிய உதாரணம் மூலம் விளக்கினார். புதிதாக ஒரு பழம் அறிமுகமாகிறது. அந்த பழத்தை சாப்பிட்டால் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 1000 வருடம் கழித்து சாப்பிட்ட அனைவரின் சந்ததிகளையும் அந்த பழம் அழித்துவிடும் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த பழத்தை இப்பொழுது சாப்பிடலாமா வேண்டாமா என்று எப்படி முடிவு செய்வீர்கள்? துவைதிகளின் பதில்: நாம் எவ்வளவுதான் அறிய முற்பட்டாலும் இந்த பழம் நம்மை எதிர்காலத்தில் அழிக்குமா இப்பொழுது நமக்கு தெரியாது. அதனால் நாராயணனிடம் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. நாராயணனின் விருப்பம் அதுவாக இருந்தால் அப்படியே ஆகட்டும். தீவிர தத்துவத்தில் இருந்து தீனிக்கு தாவினோம். அந்த இனிப்பு சோமாசை சாப்பிடுவோமா என்றார் ஜே. உடனடியாக அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்தியர்களின் சாதனைகளில் ஒன்று சோமாஸ். 6 சோமாசும் 6 நிமிடங்களில் காலி. 4 மணிக்கு ஸ்ரீராம் வீட்டுக்கு சென்றோம். ஸ்ரீராமின் மனைவி சிவப்பிரியா அருமையாக சமைத்திருந்தார். தமிழ்நாட்டு சைவ சமையல். சாதம், சாம்பார், ரசம், அப்பளம், கூட்டு. மாலையில் அந்த பகுதியில் சேர்ந்தவர்கள் கூட்டாக பராமரிக்கும் ஒரு அழகிய காய்கறி தோட்டத்திற்கு சென்றோம். ஸ்ரீராமிற்கும் அதில் ஒரு தோட்டம் இருக்கிறது. பின்பு அருகில் இருந்த ஒரு குன்றில் சூரிய அஸ்தமனம் பார்க்க சென்றோம். பஞ்சு திரி போல மூடுபனி கடலில் மீது படர்ந்திருந்தது. சூரியன் அந்த சாம்பல் நிற பஞ்சு திரியில் மறைந்துவிட்டது. குறுகிய நேரத்தில் நாள் முழுவதும் இருந்த வெக்கை தலைக்குப்புற கவிழ்ந்து குளிராக மாறியது. காருக்கு திரும்பினோம். ஸ்ரீராமின் நண்பர் குடும்பம் வந்தது. இரவில் ஸ்ரீராமின் மகள் ஸ்ரீநிதியும் அவளுடைய தோழியும் ஜேவிடம் கேள்விகளும் கதைகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 2008 கோடையின் முடிவில் நான் அமெரிக்காவிற்கு மேற்படிப்புக்காக வந்தேன். அட்லாண்டா நகரில் ஹோம்பார்க் பகுதியில் தங்கினேன். அமெரிக்கா தரத்திற்கு அது ஒரு குப்பம். கிடங்கு போன்ற அண்டர் கிரவுண்ட் கராஜை வீடாக மாற்றி விட்டிருந்தார்கள். மூட்டை பூச்சி, கரைப்பான், குறையாத குளிர், பனி உருகி நீர் ஊறும் ஓட்டை வீடு. வீட்டு ஓனர் பாகிஸ்தானியர். எங்களை அந்த வீட்டில் குடியமர்த்தி 1 மாத வாடகையை தள்ளுபடியாக பெற்றுக்கொண்டது நாங்கள் நண்பர்கள் என நம்பியிருந்த தமிழ் மாணவர்கள். முதன்மையான அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இராணுவ பயிற்சி முகாம் போன்றவை. இலையுதிர் காலமும் பனிக்காலமும் கடும் வேலையிலும் அழுத்தத்திலும் கழிந்தன. என் 2 வருட அட்லாண்டா கல்லூரி எலிவளை வாழ்வே. ஒரு பாலைவன நிலம் போன்றது. சில $100 மாத பட்ஜெட்டை தாக்குப்பிடித்தல் என்பது மட்டுமே குறிக்கோள். 2009 கோடையில் 3 மாதங்கள் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் கிடைத்தது. கலிபோர்னியாவில் சானுசே நகரில் வேலை. தங்கியிருந்த வீட்டில் தரையில் கிடந்த கார்பெட் மெத்தை போல இருந்தது. வீட்டில் நுழைந்தவுடனே பெட்டிகளை கீழே வைத்துவிட்டு சும்மா கண்மூடி அந்த கார்பெட்டில் 1/2 மணி நேரம் படுத்திருந்தேன். வல்வினை போம் துன்பம் போம். 3 மாதத்தில் பளபளப்பு கூடியது. $10,000 வீட்டுக்கு அனுப்பி கல்வி கடனை அடைத்து விட்டேன். கலம் தந்த திரு இல்லை, கணனி தந்த திரு. படிப்பை முடித்த பின் 2010 கலிபோர்னியாவிற்கு வந்துவிட்டேன். கலிபோர்னியா கோல்ட் ரஷ் தேடி வந்தவர்களுக்கு தந்தபடியே இருக்கிறது. இன்று மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் முதல் மாகாணமாக கலிபோர்னியா உள்ளது. வார்கடல், பசிபிக் கடற்கரை. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் இருந்து மேற்கு கடற்கரை வரையிலான இருகரை பயணம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஜேவும் அருணாக்காவும் அட்லாண்டிக் பெருங்கடலில் கரையில் உள்ள நியூயார்க்கில் பயணத்தை துவங்கினார்கள். நாங்கள் வட கரோலினாவில் இணைந்து கொண்டோம். லாஸ் ஏஞ்சல்ஸின் பசிபிக் பெருங்கடல் கரையில் இன்று முடிகிறது. மே 26, 2022 வியாழன். இன்று ஓய்வு நாள். காலையில் உற்சாகமாக எழுந்தேன். இன்னைக்கு உன்னோட ப்ரோ வரார் என்றாள் பிரமோதினி. 2 வருடங்களாக இணைய வழியில் தெரிந்த நண்பர் மகேந்திர ராஜன். ஜேவை சந்திப்பதற்காக கனடாவில் இருந்து வான்கூவர் நகரில் இருந்து மதியம் வருகிறார். தமிழ் விக்கி குறித்து ஜே சொன்னதும் சில மணி நேரங்களிலேயே தமிழ் விக்கி மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி அனுப்பினார். வெண்முரசு நிரல் குழுவின் இணை நிறுவனர். 35 வயதிற்கு மேல் உங்களுக்கு பிடித்த எல்லாவற்றிலும் எனக்கு தொழில்நுட்பம், ஜே, ஸ்டார்ட் அப், மொழிபெயர்ப்பு ஆர்வமும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு நண்பரை கண்டுகொள்வது ஒரு வரம்.
ஓ, உங்களுக்கு இவரை ரொம்ப நாளா தெரியும்னு நினைச்சேன் என்றார் ஜே. மகேந்திரா அடுத்த சில நாட்களில் எங்களோடு பயணித்து சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து வான்கூவருக்கு திரும்பி செல்கிறார். காலையில் இளம் இயக்குனர் ஒருவருக்காக திரைக்கதையில் முன் வரைவு ஒன்றை ஜே எழுதி அனுப்பினார். சினிமா வேலைகள், தமிழ் விக்கி நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் செய்திகள், பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் என பயணத்தால் எதுவும் தடைபடவில்லை. தொடர் பயணங்கள் இப்படி இருந்தால்தான் சாத்தியம். ஸ்ரீராம் வீட்டின் அருகில் இருந்த லகுபானா கடற்கரைக்கு சென்றோம். அமெரிக்காவின் மேற்கு கரை கடலில் இருந்து எழுந்த நிலம். பல இடங்களில் கடற்கரை கிடையாது. மஞ்சள் நில மலை விளிம்புகள் சட்டென பசிபிக் பெருங்கடலில் சரியும் இமயமலை போல தொடர் நில அதிர்வுகள் ஏற்படும் இடம். கடலில் உள்ளேயும் மலை சரிவுகளையும் சிகரப்பாறைகளையும் பார்க்க முடியும். சில இடங்களில் மட்டுமே மணல் கடற்கரைகள் உண்டு. லகுவானாவில் பிறை போல மலை விளிம்பு வளைந்திருக்கிறது. பசிபிக் என்றால் அமைதி. முதல் முறை பசிபிக் பெருங்கடலில் ஒரு நல்ல வெயில் நாளில் சென்றேன். ஓடிப்போய் நீரில் நின்று சிறிது நேரம் கால்களை விரைக்க அதிர்ந்து கரைக்கு திரும்பினேன். மிக குளிரான கடல். மிக குளிரான என்பது எனக்கு எனக்கு அலை சறுக்கி விளையாடும் மண்ணின் மைந்தர்களுக்கு அல்ல. காரை நிறுத்திவிட்டு படிக்கட்டுகளில் இறங்கினோம். பழுப்பு நிற கரும்பு போல கெல்ஃப் கடற்பாசிகள் சிதறி கிடந்தன. கணுக்களில் கண்ணாடி போன்ற பழுப்பு பச்சை இலைகள். கலிபோர்னியாவில் கடலுக்கு அடியில் கெல்ஃப் காடுகள் உண்டு. கெல்ஃப் காடுகளை தின்னும் விரல் நகம் நீளமுடைய கிரில் கூனி இறால்களுக்காகவே 30 யானையின் எடையை உடைய நீல திமிங்கலம் வரும். ஒரு முறை கடற்பாசி பற்றி தெரிந்த நண்பர் ஒருவர் இது நல்லது என்று எடுத்து தின்றார். அவர் எனக்கும் பெயர் பேய்த்தார். இல்லை இல்லை பரவாயில்ல என்று நயத்தக்க நாகரிகம் வேண்டாமல் மறுத்துவிட்டேன். 1 மணி நேரம் கழித்து வீடு திரும்பினோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் திசை நோக்கி செல்வதால் நல்ல டிராஃபிக் இருந்தது. மகேந்திரராஜன் வந்து காப்பிருந்தார். நேத்து லாஸ்வேகஸில் பார்த்த ஸ்ரீராமா இது என்று ஜே வாய்விட்டே சொல்லும் அளவிற்கு பொறுப்பின் சிகரமாக இருந்தார் ஸ்ரீராம். மாலை ஒரு வாசகர் சந்திப்பு. 2 மணி நேரம் கேள்வி பதில் நிகழ்ந்தது. சாண்டியாகோவில் இருந்து வந்திருந்த நண்பர் ஒருவர் அருணாச்சலம் ஓவியர் சந்திப்பு பற்றி எழுதியிருக்கிறார். ஜேவை சந்திப்பதற்காக கிரிதரன் பே ஏரியாவிலிருந்து காலையில் விமானத்தில் வந்திருந்தார். பிடித்த எழுத்தாளரை சில மணி நேரங்கள் சந்திப்பதற்காக விமானம் ஏறி வருபவர்கள், நெடுந்தூரன் பயணித்து வருபவர்களை எல்லாம் உடனே நட்பாக்கி கொள்ள வேண்டும். கடந்த முறை ஜேவை சந்திப்பதற்காக போர்ட்லாண்டில் இருந்து 15 மணி நேரம் பேருந்தில் பயணித்து வந்த பிரபு முருகானந்தம் இப்பொழுது எனக்கு நெருங்கிய நண்பர். இரவு விமானத்தை ரத்து செய்துவிட்டு கிரி எங்களோடு தங்கிக் கொண்டார். கிராண்ட் கேன்யனில் பாறை அடுக்குகள் வெவ்வேறு யுகங்களை சேர்ந்தவை. சிகப்பு, வெள்ளை, மஞ்சள் என கோடிக்கணக்கான வருடங்கள் இடைவெளியில் உள்ள பாறைகளை ஒன்றாக பார்ப்பது ஒரு அனுபவம். அதைப்போல வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து வெவ்வேறு ஊர்களில் குடியேறிய அமெரிக்க தமிழர்களை இந்த 3 வார பயணத்தில் சந்திக்க முடிந்ததும் ஒரு அனுபவம். கட்டுமான பணியில் நிறுவனர், கணிப்பொறியாளர், கணித ஆசிரியர், கடை வைத்திருப்பவர், கதை எழுதும் இளைஞர் என அமெரிக்காவில் குடியேறி நிலை கொள்ளும் ஒரு பண்பாட்டின் குறுக்குவெட்டு தோற்றம். என் அமெரிக்க தமிழ் நண்பர்கள் எல்லோரும் கணனித்துறையினர். பெரும்பாலானோர் என்னுடைய சம வயதினர். அமெரிக்காவிற்கு ஒரே காலகட்டத்தில் வந்தவர்கள். அவர்களுக்கு யாரோ ஒரு உறவினரோ அல்லது கல்லூரி சீனியரோ ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்தார்கள். அவர்களால் நேர்மறையாகவோ எனக்கு உதவுங்கள், எதிர்மறையாகவோ நீ எல்லாம் அமெரிக்காவில் இருக்க நான் போகக்கூடாதா என்பதால் உந்தப்பட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் பொழுதே அமெரிக்கா போக வேண்டும் என்ற கனவில் இருந்தவர்கள். அமெரிக்காவிற்கு திட்டமிட்டு வந்தவர்கள். ஆனால் பொருளியல், அரசியல் என அவர்களுடைய பார்வை ஏறக்குறைய ஒன்றுதான். அங்கு வேறு உலகம் இல்லை. ஆதர்ச எழுத்தாளருடைய ஒரு பயணம் என்பதே நான் ஆர்வமுடன் எதிர்பார்த்தது. தமிழில் இலக்கியம் வாசிப்பவர்கள் ஒப்பு நோக்க குறைவு. தயக்கங்களை தாண்டி தங்கள் ஆதர்ச எழுத்தாளரை நேரில் வந்து சந்திப்பவர்கள் அதிலும் குறைவு. அவர்களில் ஒரு பெரும்பகுதியை குறுகிய காலகட்டத்தில் சந்திப்பதென்பதும் அவர்களுடன் தங்கி புதியவற்றை கற்றுக்கொள்வது என்பதும் இந்த பயணத்தில் எனக்கு கிடைத்த போனஸ். 7 நாள் 1 நாள் போல். கலிபோர்னியா. எங்கள் திருமணம் முடிந்த பின் ஜேவிடம் ஆசீர்வாதம் வாங்க நாகர்கோயில் சென்றோம். நிறைய கேள்விகள் கேட்டேன். அதில் ஒன்று, நீங்கள் ஏதாவது யோகா அல்லது தியானம் பிராக்டிஸ் பண்றீங்களா? கேட்க நினைத்த கேள்வி.
உங்கள் குரு நித்யா உங்களுக்கு ஏதாவது மந்திர தீட்சை கொடுத்தாரா? எந்திரம் ஏதாவது? பள்ளி நாட்களில் பசங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லுவோம். ஜெயசூர்யா ஸ்ப்ரிங் பேட் வச்சிருக்கான்டா, இல்லைன்னா எப்படி சிக்ஸரா அடிக்கிறான். ஜேவின் மூளையில் ஏதோ ஸ்ப்ரிங் வைத்திருக்கிறார். இவரிடம் ஏதோ மேஜிக் இருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டும். கேட்டு வாங்கிக் கொள்ளவும் வேண்டும். தயங்கக்கூடாது. இல்லை என்றால் பின்பு எப்படி இவ்வளவு எழுதி குவிக்க முடிகிறது? இல்லை என்று தலையசைத்தார். அன்று அவருடன் செலவிட்ட 3 மணி நேரத்தில் மேஜிக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த 3 வாரங்களில் அந்த மேஜிக்கை கண்டுபிடித்தேன். யானை யானையாக மந்திரத்தால் மாறுவதில்லை. மே 27, 2022 வெள்ளி. காலையில் கிளம்பி சான் ஜாக்குக்கு பள்ளத்தாக்கு வழியே பே ஏரியா செல்கிறோம். 2015 வந்தபொழுதே ஜேவையும் அருணாக்காவையும் கிரானைட் மலைச்சுவர்களும் 1000 வருடங்கள் பழமையான ரெட்வுட் மரங்களும் இருக்கும் யோமி சிட்டி தேசிய பூங்கா, தூங்கும் எரிமலைகளும் வெந்நீர் ஊற்றுகளும் இருக்கும் லேசன் தேசிய பூங்கா, மணிநீல டாகோ ஏரி, மைநீல கிரேட்டர் ஏரி, மவுண்ட் சாஸ்தா, CA1 கடற்கரை சாலை என புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து சென்றோம். இன்னும் பார்ப்பதற்கு நிறைய ஏராளமான இடங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு மாதமும் தொடர் பயணம்தான். அடுத்த 2 நாட்களும் வாசக சந்திப்புகள் உள்ளன. அதனால் I-5 நெடுஞ்சாலை வழியாக விரைவாக பே ஏரியாவிற்கு செல்ல முடிவெடுத்தோம். கலிஃபோர்னியாவின் ஒரு எல்லையில் இருந்து மறு எல்லைக்கு செல்வது சென்னையிலிருந்து மும்பைக்கு செல்லும் தூரத்தை விட அதிகம். இன்று போவது அதில் பாதி தூரம்தான். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதும் சினிமா, தொலைக்காட்சி தொடர், இணையத்தொடர், விளம்பர பலகைகளால் நிறைந்திருந்தது. விளம்பர பலகைகள் ஒரு நகரின் பயோடேட்டாவைப் போல. விபத்தா, உடனே அணுகவும் என்று கோட்டு போட்ட வக்கீல் சிரித்தால் ஊரில் ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். சம்பள நாட்களில் கடன்கள், பேடே லோன் கிடைக்கும் என்று விளம்பரங்கள் இருந்தால் ஊரை விட்டு ஓடிவிடவும். கல்யாண மோதிரங்களும் துப்பாக்கிகளுக்கும் அடகு பிடித்து பணம் தரப்படும் என்று கூட ஒன்றை பார்த்திருக்கிறேன். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில்தான் கண்டபடி கார் ஓட்டுவார்கள். போக்குவரத்து அதிகாரிக்கு முன் நகரத்தை கடந்துவிட வேண்டும். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் ஒரு பள்ளத்தாக்கு, 3 பக்கமும் மலைகள், மேற்கே கடல். வரும்பொழுது கஹோன் கணவாய் வழியாக வந்தோம். போகும்பொழுது வடக்கு எல்லையில் உள்ள தேகோன் கணவாய் வழியாக தேகா சிப்பி மலையை ஏறி இறங்கினால் அதன் பின்பு 300 மைல்களுக்கு கால்பந்து மைதானம் போல தட்டையாக சான் ஜாக் பள்ளத்தாக்கு. மொத்த அமெரிக்காவிலும் வளமான விவசாய நிலங்கள் இருப்பது சான் ஜாக்கில்தான். 1930களில் புழுதி புயல்களால் அமெரிக்கா மெட்வெஸ்ட் மாகாணங்களில் விவசாய நிலங்கள் அழிந்தபோது மக்கள் இங்கே பெருமளவில் குடிபெயர்ந்தார்கள். ஜான் ஸ்டெயின்பெக் எழுதிய கிரேப்ஸ் ஆஃப் ராத் என்ற நாவலில் அந்த பஞ்சத்தையும் இடப்பெயர்வுகளையும் பேசுகிறது. ஆனால் நான் பார்த்த பல மாகாணங்களில் நிலங்கள் விவசாய நிலங்கள் போலத்தான் இருந்தது. மைல் நீள பாத்திகளில் சீராக இடைவெளிகளில் பயிர்கள். சாலையின் இருபுறமும் ஆரஞ்சு மற்றும் பாதாம் தோட்டங்கள் வந்தபடி இருந்தன. சொட்டு நீர் பாசனம், சக்கர நீர் தெளிப்பான்கள். ஒரு பெரிய வித்தியாசம். இங்கே பனி பெய்யாது. வருடத்தில் பெரும்பகுதி நல்ல வெயில் உண்டு. ஆற்று நீர் பாசனம். அடர் பழுப்பு நிற இடது மூலை கலிஃபோர்னியா. ஒப்பு நோக்க ஐரோப்பா மிக குளிரான நிலம். ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் தமிழகத்தை விடையும் அதிக நாட்கள் வெயில் அடிக்கக்கூடிய இடம் கலிஃபோர்னியா. கிரேப்ஸ் ஆஃப் ராத் நாவலில் பரவலாக மேற்கோள் காணப்படும் ஒரு வரி நினைவுக்கு வந்தது. When shoes and clothes and food, when even hope is gone, we'll have the rifle. நேற்றைய வாசக சந்திப்பில் அமெரிக்க துப்பாக்கி கலாச்சாரம் பற்றி கேள்வி வந்தது. மாஸ் ஷூட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது மென்டல் ஹெல்த் இஷ்யூவா? ஜேவின் பதில்: குரங்கு மனிதர்கள் வன்முறையில் ஒரு மகிழ்ச்சியை அடைந்தார்கள். அவர்கள் மற்ற குரங்கு மனிதர்களை அழித்தார்கள். நாம் அவர்களிலிருந்து உருவாகி வந்திருக்கிறோம். ஒரு நண்பர் வீட்டிற்கு சென்றபோது அவருடைய 6 வயது மகன் ஒரு கற்பனை துப்பாக்கியில் சுட்டு விளையாடி கொண்டிருக்கிறான். எந்த ஒரு அமைதியான சமூகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அமெரிக்காவோ இந்தியாவோ,
அவர்களுடைய திரைப்படங்கள் வன்முறையால் நிறைந்திருக்கின்றன. மக்கள் தங்கள் வன்முறைக்கான வெறியை திரைப்படங்களை பார்த்து தீர்த்து கொள்கிறார்கள். துப்பாக்கியின் பயன்பாட்டை சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தி இந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியும். இது மென்டல் ஹெல்த் இஷ்யூ இல்லை, ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ என்றார். ஒரு பெரிய மாட்டுப் பண்ணையை கடந்து சென்றோம். நெடுநேரத்துக்கு மாட்டுச் சாணத்தின் வீச்சம் காரை விட்டு போகவில்லை. பட்டன் வில்லோ என்ற ஊரில் மதிய உணவிற்காக டேஸ்ட் ஆஃப் இந்தியா பஞ்சாபி ஹோட்டல் ஒன்றில் நிறுத்தினோம். ட்ரக் ஓட்டுநர்கள் மற்றும் இங்கே கணிசமான விவசாய நிலம் வைத்திருப்பவர்களும் பஞ்சாபிகள். 1800களில் நடந்த சீன ஆங்கில போர்களில் கிழக்கிந்திய படைகளுடன் ஹாங்காங் சென்று அந்த காலத்திலிருந்தே கலிஃபோர்னியா வந்த முதல் இந்தியர்கள் இவர்கள். ஹாங்காங், ஷாங்காய் நகரங்களில் காவலர்களாக பணிபுரிந்தவர்கள். ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி படத்தில் ஒரு கட்டிடத்தில் நுழைய முயற்சி செய்யும் ப்ரூஸ்லியை தடுத்து சீனர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை என லீயின் கோபக்கனலை தூண்டுபவர் ஒரு பஞ்சாபி காவலர். சுமாராகத்தான் இருந்தது உணவு. அருணா, இந்த கடையின் வைஃபை பாஸ்வேர்டு என்ன என்றார் ஜே. கெட் அப், கெட் அவுட் ஃபாஸ்ட் என்றார் அருணா கிண்டலாக. மேற்கே உயரமான சியாரா நிவாடா மலைத்தொடர், கிழக்கே வரிசையாக இட்லி வடிவ குன்றுகளாலான கோஸ்டல் மலைத்தொடர். இட்லி மலைகள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டெஸ்க்டாப் ஸ்கிரீன் சேவராக இந்த மலைகள் இருக்கும். மழை மாதங்களை விட பெரும்பாலும் காய்ந்த மஞ்சள் புற்கள் மூடியிருக்கும். இவற்றை பார்ப்பதற்காகவே இங்கு வருவோம். மாலை வெயிலில் பொன் மலை என தோன்றும். பில் பிரைசன் அவரது லாஸ்ட் கான்டினென்ட் என்ற பயண நூலில் இவற்றை மஞ்சள் காமாலை வந்த மலைகள் என்கிறார். போயாயோ. வரிசையாக வெள்ளை காற்றாலைகளை தென்பட துவங்கின. ஆல்மண்ட் கணவாய் வழியாக டயஃபெலோ மலைத்தொடரில் ஏறினோம். இந்த மலை கொஞ்சம் மேடான நிலம் போலத்தான் இருக்கும். கலைந்த கம்பளி போர்வை போல. வெறும் பார்வை என்பதால் மரங்களே கிடையாது. இரவு 8 மணிக்கு வால்நட் கிரீக்கில் என் வீட்டிற்கு வந்தோம். ஷாப்பிங் மால்கள், சறுக்கு பலகை, சிறுவர்கள், மெக்டானல்ட்ஸ் கடைகள், குட்டி கோல்ஃப் கோர்ஸ்கள், டிரைவின் வங்கிகள் என அமெரிக்கா எங்கும் பார்க்க கூடியவை. முதலில் தோன்றியது கலிஃபோர்னியாவில். 50களில் புதுமை என தோன்றியவை 80களில் எல்லா மாகாணங்களுக்கும் ஏற்றுமதி ஆகிவிடும் என்றார் பில் பிரைசன். ஆனாலும் இன்று வரை தொடர்ந்து கலிஃபோர்னியா, நீங்க இதை வாங்கல என தன்னுடைய தொப்பியிலிருந்து எதையாவது எடுத்து விட்டபடியே இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு ஐபோன், இப்பொழுது டெஸ்லா கார், நேற்று பிட்காயின், இன்று ஏஐ, சாட் ஜிபிடி. சில நாட்களுக்கு முன்பு ஒரு இணைய தொடருக்காக வட இந்திய தயாரிப்பாளரும் பிரபல இயக்குனரும் ஜேவை அழைத்திருந்தார்கள். ஜே ஆங்கிலத்தில் பேசியது அப்பொழுதுதான் நான் முதலில் கேட்டேன். நன்றாகவே பேசுகிறார். ஏன் ஆங்கில ஊடகங்களுக்கு பேசுவதில்லை? சொல்லப்போனால் நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன். ஆங்கிலம் எங்கும் நிறைந்திருக்கிறது. அதற்கென்று ஒரு தாளம் இருக்கிறது. நான் ஆங்கிலத்தில் பேசத் துவங்கினால் அது என் மனதை ஊடுருவும் என்பதால் ஆங்கிலத்தில் பேசுவதையோ சிந்திப்பதையோ எப்பொழுதுமே தவிர்ப்பவன். தமிழின் தாளம் முற்றிலும் வேறானது. என் நோக்கத்தை மிச்சப்படுத்தவும் என் மனத்தின் தாளத்தை பாதுகாக்கவும் முயல்வதால் நான் ஆங்கிலத்தில் உரையாடுவதில்லை. கடந்த 10 வருடங்களில் நான் ஆங்கிலத்தில் உரையாடுவது இதுவே 2வது முறை. ஆங்கில சந்திப்புகளை ஏன் தவிர்க்கிறார் என ஆங்கிலத்திலேயே சொல்லிக் கொண்டிருந்தார். ஃபால்சம் நகர நூலகர் ஆண்ட்ரூவிடம் 1 மணி நேர ஆங்கில கேள்வி பதில் உரையாடல். ஜெயன், இங்கிலீஷில் பேச போற பார்த்து என அருணாக்கா கடந்த சில நாட்களாக மிரட்டி கொண்டிருந்தார். இந்த பயணத்தில் ஆங்கிலத்தில் ஒரு நிகழ்வாவது வேண்டும் என ஜேவிடம் கேட்டு அண்ணாதுரையும் நானும் ஃபால்சம் நூலக சந்திப்பை ஒருங்கிணைத்தோம். சரளமாக ஆங்கிலத்தில் உரையாடினார். அமெரிக்காவின் பெரிய நகரங்களில் இந்தியர்களின் எண்ணிக்கை ஓரளவு உள்ளது. ஆனால் நம் இந்திய ஆங்கில உச்சரிப்பை புரிந்து கொள்வதில் அமெரிக்கர்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. நண்பர்கள் அருண், அபிநயாவும் பொங்கல், இட்லி, உப்மா என உணவு செய்து எடுத்து வந்திருந்தார்கள். அவர்களின் 3 வயது மகள் ஆர்யாவிற்கு இந்த 2 நாட்களும் பண்டிகைதான். பட்டுப்பாவாடை, நாள் முழுவதும் சிரிப்பு, கொஞ்சல் என எல்லையில்லா கொண்டாட்டம். ஆர்யா உள்ளிட்ட குழந்தைகளை பயணம் முழுவதும் கொஞ்சியபடியே இருந்தார் ஜே. திங்கட்கிழமை போர் வீரர்களின் நினைவு தினம். வார இறுதியோடு 3 நாட்களும் விடுமுறை.
நெடுஞ்சாலை நெரிசலில் சிக்கி நூலகத்திற்கு தாமதமாக போய் சேர்ந்தோம். வெள்ளி இரவு நாங்கள் வரும்பொழுதே எதிர் திசையில் நெரிசல் இருந்தது. கொரோனாவிற்கு பிறகு மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் வெளியே கிளம்பி கொண்டே இருக்கிறார்கள். தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்ட பின் ஒரு தீவிர உரையாடல் நடைபெற்றது. எழுதத் துவங்கிய காலம், முழுநேர எழுத்தாளரான பரிமாணம், எழுதும் முறை, அமெரிக்க இந்திய பதிப்பக சூழல், பயணங்கள், செவ்வியல், மறு ஆக்கங்கள், ஒரு பண்பாட்டை உருவாக்குவதில் புராணத்தின் பங்கு, தமிழில் உருவாகிய சொற்கள், தினமும் வெண்முரசு எழுதியது, இணையம் என்னும் புதிய ஊடகத்தின் பங்கு, தமிழ் விக்கி, ஆதர்சமான எழுத்தாளர்கள், காந்தி குறித்த அரசியல் கட்டுரைகள், ஆங்கில மொழியாக்கங்கள் என ஜேவின் எழுத்துலகம் குறித்து ஒரு முழுமையான அறிமுகம் அளித்த உரையாடல் அது. 80 பேர் வந்திருந்தார்கள். ஆங்கில கேள்வி பதில் நிகழ்விற்கு பின் வாசகர்களுடன் தமிழில் 2 மணி நேரம் உரையாடல் தொடர்ந்தது. அதன் பின் நீண்ட வரிசையில் வாசகர்கள் புத்தகங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள், புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். நூலக சந்திப்பு முடிந்து அண்ணாச்சி கடை உணவகத்தில் உரிமையாளர் கோபி விருந்தளித்திருந்தார். மட்டன் பிரியாணி, இடிச்ச சிக்கன், மட்டன் பிரட்டல், மீன் வறுவல், மதுரை கறிதோசை என நல்ல அசைவ உணவு. அருணாக்கா ஏற்கனவே ஊர் திரும்பும் மனநிலைக்கு சென்று விட்டார். அமெரிக்கா வந்து 1 மாதம் ஆகப் போகிறது. வீட்டுக்கு திரும்பும் பொழுது சூரியன் மறைய துவங்கியது. மஞ்சள், பிங்க், ஆரஞ்சு, சிவப்பு நிற வண்ணக் கலவையாக மேகங்கள் அலை அலையாக பொன்மலைகளின் நெடுஞ்சாலையில் ஏறி இறங்கி சென்றது. அந்தி ஒளியில் ஒவ்வொன்றும் மின்னின. வயல்கள், வீடுகள், மரங்கள், காற்றாலைகளின் சிறகுகள் ஒவ்வொன்றும். 10 நாட்களுக்கு முன்பு ஜே, நான் உங்க பாடிகார்ட் என்றேன். நீங்க எனக்கு பாடிகார்டுன்னு தெரிஞ்சா போற வரவனெல்லாம் என்ன அடிக்கணும்னு தோணுமே என்றார். 10 நாட்கள் பெரிய சிக்கல் இல்லாமல் கடந்துவிட்டது. ஆனால் ஜேவிற்கு தரப்பட்ட கருப்பு பூனைப்படை பாதுகாப்பில் அவ்வப்பொழுது சில ஓட்டைகள். இன்று டீயும் வடையும் எடுத்து வர வெளியே சென்ற சின்ன இடைவெளியில் நூலக வரிசையில் இடையே நுழைந்த ஒருவர் தோல் சீலை கலகம், மேல் சாதியை ஆதரிப்பவர் என கடுமையாக பேச துவங்கினார். இரவு உணவில் போதும் இன்னொருவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஏன் ஆதரிக்கிறீர்கள் என்ற விவாதம் புரிய துவங்கினார். 2 கேள்விகளுக்குமே ஜே பொறுமையாக பதில் சொன்னார். சில நாட்கள் முன்பு நடந்த இன்னொரு கேள்வி பதில் நிகழ்விலும் ஒரு சிக்கல் வந்தது. வந்திருந்த ஒவ்வொருவரையும் வரவேற்ற போதே ஒருவர் பதிலுக்கு புன்னகைக்கவில்லை. ஏதோ சிக்கல் என்று தோன்றியது. முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அவர், நீங்கள் தமிழை விட சமஸ்கிருதத்தை உயர்த்தி எழுதியிருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் அப்படி எழுதலாம் என்று குற்றம் சாட்டினார். ஜே அவரிடம், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்கள், அமெரிக்க அறிவை வழிபடும் நாடு. இங்கே ஒரு எழுத்தாளரிடம் கேள்வி கேட்கும்போது அதற்கான முறைமைகளை அறிந்திருக்க வேண்டும். இந்த கட்டுரையில் இப்படி சொல்லியிருக்கிறீர்கள் என சரியான வரிகளையும் நூலையும் மேற்கோள் காட்டி கேட்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய ஜே அவர் கேட்க வந்த கேள்வியை தெளிவாக அவரே வரையறுத்துவிட்டு கட்டுரையையும் குறிப்பிட்டு தமிழின் சிறப்புகளையும் சமஸ்கிருதத்தின் சிறப்புகளையும் விளக்கினார். கேள்வி கேட்டவர் சிறிது நேரத்தில் மயங்கி சரிந்து அவசர உதவிக்கு அழைக்க வேண்டியதாயிற்று. காலை உணவு சாப்பிடாததால் ஏற்பட்ட படபடப்பு, வேறொன்றும் சிக்கல் இல்லை என்று அவருடைய கணவர் சொன்னபோது நிம்மதியாக இருந்தது. 2 கடல் 1 நிலம் தொடரும்.